ராமாயணத்தின் அரண்ய காண்டத்தில் ராமர், சீதை, லட்சுமணர் வனவாசத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அசுரராஜன் இராவணனின் தங்கை சூர்பனகை அங்கு வந்தாள். அவள் ராமரை கண்டதும் அவரது அழகு, வீரத்தால் மயங்கினாள். உடனே சீதையை விட்டு தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டாள். ஆனால் ராமர் சிரித்தபடி, நான் சீதையுடன் ஏற்கனவே மண வாழ்க்கையில் இருக்கிறேன். நீ விரும்பினால் என் தம்பி லட்சுமணனை மணந்து கொள் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் சூர்பனகையை கோபத்தில் ஆழ்த்தின. அவள், ராமரை நான் பெற வேண்டும் என்றால் சீதையை அழித்தே ஆக வேண்டும் என்ற தீய எண்ணத்துடன் சீதையை தாக்க முற்பட்டாள். அந்த சமயத்தில் லட்சுமணர் கோபத்துடன் தனது வாளை எடுத்து சூர்பனகையின் மூக்கையும் காதுகளையும் வெட்டினார். அந்த ஒரு நொடியிலே அவளது அழகு, பெருமை, ஆணவம் அனைத்தும் சிதறி நொறுங்கிவிட்டன. அலறியபடி அவமானத்தால் துடித்த சூர்பனகை அந்த இடத்தை விட்டு ஓடிப்போய் தன் சகோதரன் இராவணனிடம் பழிவாங்கச் சென்றாள். இதுவே இராமாயணத்தின் அடுத்த பெரும்போரின் தீப்பொறியாக மாறியது. ஆசை, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஒருவரின் வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை உணர்த்தும் சூர்பனகையின் கதை. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.